ஒரு ஜனநாயக நாட்டில் சபாநாயகர் பதவியின் பங்கு மிக மிக முக்கியமானது. அவர் எடுக்கும் முடிவால் ஒரு ஆட்சியை கவிழும் நிலை ஏற்படலாம். அப்படி ஒரு நிகழ்வு இதற்கு முன் நடந்திருக்கிறது. அது என்ன நிகழ்வு, எப்போது நடந்தது என்று விரிவாக பார்க்கலாம். ஆயிரத்து 1998 ஆண்டு நடந்த தேர்தலில் வாஜ்பாய் இரண்டாம் முறையாக பிரதமரானார். அதிமுக, தெலுங்கு தேசம், அகாலிதளம், சிவசேனா, பிஜு ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் வாஜ்பாய் தலைமையில் கூட்டணி அரசமைந்தது. தெலுங்கு தேசம் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு தந்த நிலையில் மக்களவை சபாநாயகர் பதவியை மட்டும் கோரி பெற்றது. ஜிஎம்சி பாலயோகி சபாநாயகர் ஆனார். ஆனால் 13வது மாதத்திலேயே அந்த ஆட்சிக்கு பெரும் சிக்கல் உருவானது. வாஜ்பாய் அரசுக்கான ஆதரவை அதிமுக வாபஸ் பெற்றது. இதையடுத்து பெரும்பான்மையை நிரூபிக்க வாஜ்பாய்க்கு அப்போதைய குடியரசுத் தலைவர் KR நாராயணன் உத்தரவிட்டார். வாஜ்பாய் அரசு நம்பிக்கை கோரும் தீர்மானம் கொண்டு வந்தது. அதில் அரசு நிச்சயமாக வெற்றி பெறும் சூழல் இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் அரசுக்கு எதிராக திரும்பினார் 5 எம்பிக்களை கொண்டிருந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாயாவதி. இதனால் அரசுக்கு ஆதரவு 269ஆக குறைந்த நிலையில் எதிர்ப்பு 270ஆக அதிகரித்தது. இதனால் பெரும் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் ஆட்சியை பாதுகாப்பதற்கான வழியை தேடினர் தலைவர்கள். காங்கிரஸ் எம்பி கிரிதர் கமாங் 2 மாதங்களுக்கு முன்புதான் ஒடிஷா மாநில முதலமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தார். இதனால் அவரை வாக்களிக்க அனுமதிக்க கூடாது என பாஜக தரப்பு சபாநாயகரிடம் வாதிட்டது. கமாங் வாக்களிக்காவிட்டால் இருதரப்புக்கும் 269, 269 என சம வாக்குகள் கிடைக்கும். ஆளும் கூட்டணியை சேர்ந்த சபாநாயகர் அளிக்கும் வாக்கு மூலம் ஆட்சியை தற்காத்துக் கொள்ளலாம் என வியூகம் வகுத்தது பாஜக. ஆனால் எதிர்க்கட்சிகளோ கமாங் வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் என சபாநாயகரிடம் முறையிட்டன. இதுபோன்ற சூழலில் சபாநாயகர் என்ன முடிவெடுக்க வேண்டும் என தெளிவான சட்ட வழிகாட்டுதல் இல்லாததால் அந்த பதவியில் இருந்த பாலயோகி வினோதமான ஒரு முடிவை அறிவித்தார். கிரிதர் கமாங் தனது மனசாட்சிப்படி வாக்களிக்கலாம் என சபாநாயகர் அறிவித்தார். இதனால் கமாங் காங்கிரசுக்கு ஆதரவாக வாக்களித்தார். 270க்கு 269 என்ற வாக்கு கணக்கில் பாஜக கூட்டணி ஆட்சியை இழந்தது. சபாநாயகரின் முடிவு ஒரு ஆட்சியை கவிழ்க்க வல்லது என்பதற்கு இந்நிகழ்வு சிறந்த உதாரணம்.